Hello friends, இன்னைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி Sweetcorn Thayir Sadam தான் செய்ய போறோம். சம்மர் டைம்ங்கிறதுனால தயிர் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டுருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. இப்போ வாங்க அந்த டேஸ்டியான corn curd rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தயிர் சாதத்துக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் துருவன இஞ்சி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சாதத்தில் இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதனால் கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பாத்திரத்தில் சாதம் சேர்த்துக்கிறேன். சாதம் நல்லா குழைவாக வேக வச்சு கூட சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தேவையான சாதம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் சாதத்துக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதனால் கலந்து விட்டுக்கலாம். உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறீங்கன்னா பாதி தயிர் சேர்த்துட்டு பாதி பால் சேர்த்துக்கணும். அப்போ தான் லஞ்சுக்கு ரொம்ப புளிச்சு போகாமல் கரெக்டான இதில் இருக்கும். 1/4 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சம்மர் டைமுங்கிறதுனால மதியத்துக்கு வெறும் தயிர் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா புளிச்சு போயிடும். அதனால் பாதி பால் பாதி தயிர் சேர்த்துக்கோங்க லஞ்சுக்கு கொடுக்குறதா இருந்தால். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். 1/4 லிட்டர் பால் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் நான். தயிர் சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரையாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தோம்ல அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா தயிர் சாதத்தில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். இது கூட ஸ்வீட்கார்ன் இது வேக வச்சு ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதுளம்பழம் ஸ்வீட்கார்ன்லாம் சேர்க்கறதுனால தயிர் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது கூட வேணும்னா நீங்கள் பச்சை திராட்சை இருக்கும்ல அதெல்லாம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.